ஒரு வயசுக்கு மேலே வந்துட்டு, அதாவது ஒரு 30 இயர்ஸ் நீங்கள் ரீச் ஆகிட்டிங்கனாலே உங்களோட பாடியில் வந்துட்டு உங்களோட ஃபிட்னஸ் லெவல் வந்துட்டு ரொம்ப லோ ஆயிரும். நீங்கள் பாடியே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகாது, லோ ஆயிரும். அது காரணம் வந்துட்டு டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ் வந்துட்டு மென்னுக்கு வந்துட்டு, இந்த மென்னுக்கு இல்லை ஃபீமேலுக்கும் 2 பேருக்குமே அவங்களுக்கு உண்டான ஹார்மோன்ஸ் வந்துட்டு ரொம்ப லோவாக ஆரம்பிக்கும். ஸோ அப்பத்துலேருந்து நீங்கள் வந்துட்டு உங்களோட மைண்டை வேக்கப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு அதுலேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் ஒரு ட்ராவலராக இருக்கேன், ஒரு பைக்கில் ட்ராவலராக இருக்கேன். ஸோ நிறைய இடங்களுக்கு போகிறேன். ஸோ நிறைய லாங் ட்ராவல்ஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நான் வந்துட்டு ரீசெண்டாக லாங் ட்ராவல்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சில ட்ராவலில் வந்துட்டு ஒரு ஹிடன் டெஸ்டினேஷன்ஸ் போகிற மாதிரி இருக்கும். பைக்கில் நம்ம அங்கே போக முடியாது. ஸோ நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும், ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து நடக்கும்போது எனக்கு வந்துட்டு என்னோடய ஃபிட்னஸ் லெவல் நான் எந்த அளவுக்கு நான் வந்து என்னோடய பாடியில் நான் வச்சுருக்கிறேன்றது நான் ஃபீல் ஆச்சு. ரொம்ப லோவாக இருந்துச்சு, ரொம்ப போன் ஜாயின்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்காக இருந்துச்சு. நான் நடக்க முடியல, ஸோ ட்ரெக் பண்ண முடியல. ஸோ எனக்கு வந்து நான் இன்னும் பெரிய பெரிய டெஸ்டினேஷன்ஸ்லாம் எனக்கு மைண்டில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு நான் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ இந்த ஒரு ஃபிட்னஸ் லெவலோட என்னால் வந்துட்டு அந்த ட்ராவல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ நான் இப்போத்துலேருந்து எனக்கு 31 ஆக போகுது. ஸோ இப்போதுலேருந்து நான் என்னோடய ஃபிட்னஸ் ஜேர்னியாக ஆரம்பிச்சிட்டேன். ஒன்றுமே கிடையாது, நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு கார்டியோ எக்ஸசைசஸ் மட்டும் இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணால் போதும். அதாவது உங்களுக்கு 28, 29 ஆகுதுனாலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பெருசாலாம் பண்ணலை. இப்போ 2 வீக்ஸ் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு நான் ஸ்லோ ரன்னிங் அண்ட் வாக்கிங் இந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரெஸ் ஆன அப்புறம் என்னோடய ஃபிட்னஸ் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேபிள் ஆன அப்புறம் வெயிட் ட்ரைனிங் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, நான் அதையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது ஒரு வேக்கப் காலாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 30 இயர்ஸ் ஆனோடனே நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஏதோ ஒரு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணி ஆகணும். உங்களோட ஒர்க்குக்கும் அது ரொம்ப யூஸ் ஆகும். உங்களோட மென்டல் ஸ்டெபிலிட்டிக்கும் ஃபிசிக்கல் ஸ்டெபிலிட்டிஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. பாய்.